வணக்கம். இன்றிலிருந்து நவராத்திரி ஆரம்பிக்கின்றது. 9 நாட்களுக்கும் தேவியின் புகழை நாம் பாடி பரவசப்பட்டு அவளுக்கு பூக்கள் தொடுத்து அர்ச்சனைகள் செய்து பிரசாதங்கள் படைத்து அவளது அருளை கேட்கப் போகின்றோம். இந்த 9 நாட்களிலும் அவளது அருள் நமக்கு மழை போல அருவி போல நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதே நமது பிரார்த்தனை. நவராத்திரி 3 தேவியரை நினைந்து வணங்குவதாக சொல்லப்படுகிறது. முதல் 3 நாட்களும் துர்க்கையை நாம் வணங்குகின்றோம். துர்க்கை எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு தாயினும் சிறந்த நல்லாள். இறைவனை பற்றி பேசும் பொழுது எல்லோருமே மனித வாழ்க்கையிலே அண்ணனை விட, தம்பியை விட, தந்தையை விட, கணவனை விட, மனைவியை விட அன்பு செலுத்துகின்ற ஒரே ஒரு உயிர் இருக்கிறது என்றால் அது தாய் என்று எல்லோரும் அறிந்த உண்மை. இறைவனது அன்பை ஒப்பிடும் பொழுது எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள், பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து. இறைவா, நீ பாலை நினைந்து ஊட்டுகின்ற அந்த தாயை விட சிறப்பாக நீ தருவாய், மழை பொழிவாய், அருள் தருள்வாய் என்று நமது தேவாரம் படித்த, திருவாசகம் படித்த பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தாய் உருவத்திலே, தாய்தான் உறவுகளிலே சிறந்தவள் என்றால் அந்த தாயை விட மேலான உறவாக இந்த அம்பிகையை நாம் நினைத்து அவளை வழிபடுகின்ற நாள். ஏனெனில் தாய் ஒருத்தி தான். நாம் என்ன குழந்தைகள் என்ன தவறு செய்தாலும் அந்த தவறுகளை எல்லாம் மன்னித்து அருள்பாலிக்க வல்லவள் அந்த தாய் மாத்திரமே. அதுபோல இந்த அம்பிகையும் நாம் நமது சம்சார பாதையிலே போகும் பொழுது பல இன்னல்களுக்கு உட்பட்டு பல பாவங்களை செய்திருக்கக்கூடும், தப்புக்களை செய்திருக்கக்கூடும். அவற்றையெல்லாம் மன்னித்து, தாயே, நீ எங்களுக்கு இந்த நவராத்திரியின் போது உன்னை பூஜிக்கிறோம், உனக்காக விரதம் இருக்கிறோம், உனக்காக ஸ்லோகங்கள் சொல்லுகிறோம், உனக்காக உபவாசம் இருக்கிறோம், எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் செய் என்று சொல்லுவதுதான் இந்த நவராத்திரி. முதல் 3 நாட்களும் துர்க்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், அதற்கடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்குமாக நாம் பிரித்து வழிபடுகிறோம். ஓர் உருவம் ஓர் நாமம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டோமோ என்பார் மாணிக்க வாசகர். ஒரு நாமத்தை சொன்னாலும் சரி, 1000 நாமங்களை சொன்னாலும் சரி, அவள் ஒருவளே தான். அவளைத்தான் நாம் பூசிக்க முற்படுகிறோம் இந்த நவராத்திரியின் போது.